அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது திருவாசகத்தில் உள்ள சுட்டறுத்தல். சுட்டறுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பற்றுகளை அறுத்து எறிதல் அல்லது நீக்குதல் என்று பொருள். பற்றுகள் அப்படின்னா என்ன? பற்று என்பது உலகப்பற்று என்பது பணம், புகழ், அந்தஸ்து, சுகபோகங்கள், உறவுகள் போன்ற இவ்வுலகப் பொருட்கள் மீது அளவு கடந்த ஆசை கொள்வதுதான் பற்று என்று சொல்கிறோம். இந்த பற்றானது என்ன செய்யும் அப்படின்னா, ஒருவரின் வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதாகவும் மன அமைதியற்று அர்த்தமற்றதாகவும் இருக்கும். அந்த பற்றுகளை எல்லாம் அறுத்து எறிதல் என்பதுதான் இந்த சுட்டறுத்தல் என்பது பொருளாக நமக்கு இருக்கிறது. திருச்சதகத்தில் இந்த சொல் இறைவனை அடையும் வழியில் உள்ள தடைகளை நீக்குவதையும் உலக பற்றுகளை துறந்து இறைவனிடம் சரணடைவதையும் குறிக்கிறது. சரணடைதல் என்பது அதாவது இறைவனிடம் சரணாகதி அடைந்துவிட்டால், அதாவது உங்களை முழுமையாக அவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் கவலைகளை நீக்குவார் மற்றும் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குவார். சுருக்கமாக சொன்னால், திருச்சதகம் சுட்டறுத்தல் பாடல் இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து உலக பற்றுகளையெல்லாம் துறந்து அவனது திருவடியை அடைய முயலும் பக்தர்களின் நிலையை பற்றி இது விவரிக்கிறது. இங்கு திருச்சதகம் சுட்டறுத்தல் பாடல்களின் பொருள் விளக்கத்தை பற்றி ஒவ்வொரு பாடல் வாயிலாக பார்க்கலாம். வெள்ளம் தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளம் தாள் ஒரு புனலில் கீழ்மேலாக பதைத்து உருகும் அவ நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தான் இன்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம் தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினையேற்கே. அதாவது இறைவன் கங்கையை முடியில் தாங்கி உலகை காத்தான், விடையை ஊர்தியாக கொண்டு அறத்தை வளர்த்தான், ஆதலால் தலைவன் எனப்பட்டான். இறைவனது கருணை செயலை கேட்ட மாத்திரத்தே அடியார்கள் மனம் கங்கை வெள்ளம் போன்று வேகமாய் உருகி ஓடும் என்பார். ஆயினும் அவ்வடியார்களை விடுத்து ஒன்றுக்கும் பற்றாத என்னை ஆண்டமைக்கு உடம்பு முழுவதும் மனமாக இருந்து உருகுவதோடு கண்ணாகவும் இருந்து அளவேண்டும் என்பார். இதனால் இறைவனது பெருங்கருணை திறத்தை எண்ணி உருகி அளவேண்டும் என்பது கூறப்பட்டது. அடுத்த பாடல், வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடேன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே. அதாவது இருவினை ஒப்பு மல பரிபாகம் இது இரண்டும் வந்த பக்குவர்களுக்குத்தான் இறைவன் தானே வந்து மெய்யுணர்வை தருவான். இருவினை ஒப்பு என்பது என்ன அப்படின்னா, நல்வினை தீவினை, நல்வினை இன்பமாகும், தீவினை துன்பமாகும். இதில் எது வந்தாலும், அதாவது இன்பம் வந்தாலும் அதை எல்லாம் சிவன் செயல் என்றிருக்க வேண்டும், துன்பம் வந்தாலும் எல்லாம் சிவன் செயல் என்றிருக்க வேண்டும். இவை இரண்டையுமே சமமாக கருதி அதில் எந்தவித பற்றுமின்றி இருப்பதுதான் இருவினை ஒப்பு. அதே மாதிரி மலபரிபாகம், மலபரிபாகம் என்பது நமக்கு மலங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஆணவம், கண்மம், மாயா. இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா, இந்த 3 மலங்களும் நீங்குவதற்குரிய அந்த பக்குவத்தை எந்த ஆன்மா அடைகிறதோ அதுதான் மலபரிபாகம். இந்த பக்குவங்கள் வந்த அந்த ஆன்மாவிற்கு இறைவன் தானே வந்து மெய்யுணர்வை தருவான். ஆகையால் அடிகளுக்கு அவ்வாறே வந்து அருள் செய்தான். இறைவன் தானே தன்னை அறிவித்தாலன்றி உயிர்கள் அவனை அறியாதிருக்கும். அதாவது பாடுதல், ஆடுதல், உளறுதல், ஆவிசோர்தல் இவை தம் வயமிழந்து இறைவன் வயப்பட்டாரின் செயல்கள். தன்னையே மறந்து இறைவனை நாடி எண்ணி இருக்கக்கூடிய அந்த இறைவனை எண்ணி இருக்கக்கூடியவர்களின் செயல்கள். இறைவன் தம் வினைகளை அறுத்து தம்மை அறிவித்து ஆட்கொண்ட போது இவை ஒன்றும் செய்யவில்லை, இதனால் பின் யாது விளையுமோ என்பார். இதனால் இறைவன் தானே தன்னை அறிவித்தால் அன்றி இறைவனை அறிய இயலாது என்பதும், அவ்வாறு அறிவிக்க பெற்றவர்கள் அவனது கருணையை நினைந்து உருக வேண்டும் என்பது இப்பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக, ஆய நான் மறையனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையே நாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார் தாம் இல்லையே அன்றி மற்றுவோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே. அதாவது
4 வேதங்களிலும் சொல்லப்பட்ட பொருளாகிய மிக மேலானவன் நீயே என்பதை தெரிந்து கொண்டு, நான் எல்லாரினும் நாய் போன்ற இழுவிருப்புடையவன், ஓர் பேயனேன். நீ ஆட்கொள்வதற்கு ஒப்பற்ற பேயின் தன்மையுடையவனாகிய என்னை அன்றி வேறு அடியார்கள் இல்லையோ என்று கேட்கிறார். உனக்கு வேறு அன்பர்கள் இல்லாமையினால் நீ இப்படி செய்யல. தகுதியுடைய அன்பர்கள் பலர் உனக்கு இருக்கிறார்கள். கருணையினால் நீ இங்கனம் செய்தாய். உன் மகிமையை என்னவென்று சொல்லி புகழ்வேன் என்கிறார். இதனால் பாடலின் மூலமாக நாம் இறைவனது பெருமையும் உயிர்களுடைய சிறுமையும் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த பாடல். பேசின் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்று என்றே பேசி பேசி பூசின் தான் திருமேனி நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ளம் கல்வனேனே மாசு அற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம்தானே. இந்த பாடலுடைய விளக்கத்தை பற்றி இங்கே நாம் பார்க்கலாம். என் தந்தையே, தலைவனே, எங்கள் தந்தைக்கும் தலைவனே என்று பலகாலும் பேசி திருவெண்ணீற்றை உடம்பு முழுவதும் பூசி எங்கள் தலைவனே உனக்கு வணக்கம் என்று எப்பொழுதும் சொல்லி பின்னிடாத அன்பினால் பிற பிறப்புகளை தாண்டினவர்களை ஆட்கொண்டருளினவனே, ஆசை கடலில் வீழ்கின்ற கல்வனாகிய என்னை நீ அடிமை கொண்ட தன்மை என்ன அதிசயம் என்று கூறுகிறார். அதாவது இறைவனை பேசும்போது அவருடைய திருப்பெயரை பேசியும் பூசும் பொழுதும் திருநீற்றையே நிறைய நல்ல அன்பரை ஆண்டு அருளும் இயல்பினை உடைய நீ அன்பில்லாத என்னை ஆண்டு அருளினது வியக்கத்தக்கதாய் இருக்கிறது என்று கூறுகிறார். இதனால் திருநீறு நிறைய பூசி இறைவனது நாமத்தை எப்பொழுதும் சொல்லி யான் எனது என்னும் பற்றுகளை அறுப்பார் இறைவனால் ஆட்கொள்ளப்படும் தகுதியுடையவர் என்பது இப்பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். வண்ணம்தான் சேயது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உன் தன் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கிழல்கள் அவை காட்டி வழியற்றேனே திண்ணம்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்துகேனே. அதாவது தேவர் கூட்டம் உனது நிறந்தான் செம்மையா வெண்மையா, உன்னுடைய உருவம்தான் பலவா ஒன்றா, நீ அணுவா அல்லது அணுவினும் நுட்பமானதா என்று இமையோர்கள் இறைவனை ஆராய்ச்சி செய்வதால் அவர்களுக்கு இறைவனை அடையக்கூடிய ஆறு விளங்கவில்லை. ஆறு என்றால் வழி, இறைவனை அடையக்கூடிய வழி தெரியவில்லை என்பார். தேவர்கள் உன் திறம் முதலானவற்றையும் அறியாமல் தடுமாறி நிற்கிறார்கள். என்னை தடுத்து உன் வண்ணம் காட்டி திருவடி காட்டி வடிவு காட்டி என்னை ஆட்கொண்ட கருணையை நான் என்னவென்று புகழ்வேன் என்று கூறுகிறார். ஆதலால் இறைவனை ஆராய்ச்சியினால் காண இயலாது, திருவருளினால்தான் காண இயலும் என்பது பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது. அடுத்ததாக சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்து விச்சை மால் அமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டுமிழி இத்தனிய நேர்க்கே. அதாவது முக்கரணங்களையும் தனக்கு உரியனவாக இறைவனே செய்து கொண்டான் என்பதை அங்கு குறிப்பிட்டார். உயிர்களை இறை வழிபாட்டுக்கு தகுதியாக்குவதே இறைவன்தான். இறைவனது திருவடி தீண்ட பெறுதலால் மெய்யினுக்கும், மெய் என்றால் உடலுக்கும், திருவடி மலர்ந்தேன் பருகலால் நாவிற்கும், திருமேனி கண்டலால் கண்ணீர்க்கும், தெய்வ மனம் மோத்தலால் மூக்கிற்கும், பொருள் சேர் புகழ் கேட்டலால் காதிற்கும், ஒரு சேர இன்பம் கிடைத்தலால் ஐம்புலன்கள் ஆற என்று கூறுகிறார். இதனால் முக்கரணங்களையும் தனக்கே உரியதாக செய்து அவற்றுக்கு தன்னையே தருகின்றான் என்பது பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது. அடுத்ததாக தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வம் தடம் திரையால் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலால் களக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யும் ஆறு என்று என்று எண்ணி அஞ்சு எழுத்தின் பனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லர் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கே. இந்த பாடல் நமக்கு தருவது கடலில் வீழ்ந்தோர் கரை ஏறுதல் அரிது. அதேபோல்
பிறவியில் வீழ்ந்தோர் முத்திக்கரையில் ஏறுதல் அரிது என்று கூறுகிறார். அதனால்தான் பிறவியை கடல் என்று கூறுகிறார். கடலின் அலை இருக்குது இல்லையா, அது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். அதே போன்றுதான் வாழ்விலும் துன்பம் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் அதை கடல் அலை என்றார். புயல் காற்று கலக்கத்தை செய்யும். அதேபோல் மகளிரின் தோற்றமும் கண்டாரையெல்லாம் கலங்கச் செய்யும். அதனால்தான் மகளிரை புயல் காற்று என்று சொல்கிறார். சுறா மீன் இருக்குது பாருங்கள், அது தன் வாயில் பட்டதை எல்லாமே விழுங்கும். ஆசை வயப்பட்டோரும் அல்லலில் அழுந்துவர். அதனால் காமத்தை சுறாமீன் என்றார். தெப்பத்தை கொண்டு கடலை கடக்கலாம். திருவைந்தெழுத்தாகிய மந்திரத்தை கொண்டு பிறவியை கடக்கலாம். அதனால் ஐந்தெழுத்தை புனை என்றார். மீகாமன் தெப்பத்தால் மக்களை கரையில் சேர்க்கிறான். இங்கு முதல்வன் ஐந்தெழுத்தால் அடிகளை முக்தியில் சேர்த்தான் என்பார். இதனால் பிறவி பெருங்கடலாகிய கடலை கடந்து முக்தி கரையை ஏறுவதற்கு ஐந்தெழுத்தாகிய நமசிவாய மந்திரம் நமக்கு சாதகமாகிறது என்பது இப்பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த பாடல். கேட்டு ஆறும் அறியாதான் கேடு ஒன்று இல்லான், கிளை இலான் கேளாதே எல்லாம் கேட்டான், நாட்டார்கண் விழித்திருப்ப ஞானத்து உள்ளே, நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே, காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான், எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. அதாவது ஒருவராலும் கேட்டு அறியப்படாதவன் இறைவன். ஆதலால் ஒருவராலும் கேட்டு அறியாதவனும் தனக்கு ஒரு கேடு இல்லாதவனும் உறவு இல்லாதவனும் கேளாமலே எல்லாம் கேட்பவனும் ஆகிய இறைவன் என் சிறுமை நோக்காது நாய்க்கு தவிசிட்டார் போல. தவிசிட்டார் அப்படின்னா இருக்கை, அதாவது தன் அருகில் இருத்தி காட்டுதற்குரிய தன் உண்மை நிலையை எல்லாம் காட்டி நான் எக்காலத்திலும் கேட்காத வேத சிவாகமங்களின் பொருட்களை கேட்பித்து மீண்டும் நான் பிறவாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டான். இது ஒரு வித்தை என்று கூறுகிறார். அடுத்ததாக விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார் தம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவை புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அழி ஆகாசம் ஆகியார் அழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற சிச்சை மலர் புரையும் மேனியங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவா கோவே. அதாவது ஆண் பெண் அழி என்னும் உருவங்கள் இல்லாதவனாய் ஐம்பூத உருவினனாய் அவற்றுக்கு காரணமாகிய மூலப்பகுதியாய் அதனையும் கடந்து நின்ற சிவபெருமான் சிறியேனை தன் அடியவனாக்கி பிறவி துன்பம் நீக்கும் வண்ணம் ஆட்கொண்டு அருளி என் மனம் உருகும்படி அதனுள்ளே நுழைந்து நிலைத்திருந்தான். உலகத்தில் இது போன்ற விந்தை ஒன்று உண்டோ என்றே கூறுகிறார். அடுத்த கடைசி பாடல். தேவர்க்கோ அறியாத தேவதேவன் செலும் பொழில்கள் பயந்து காத்து அளிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாது ஆளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான், யாம் ஆர்க்கும் குடி அல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இந்த ஒரு கடைசி பாடலின் விளக்கத்தையும் நாம் இங்கே பார்த்துவிட்டு செல்லலாம். அதாவது தேவர்களால் அறியப்பெறாதவன் இறைவன், மூவர்களுக்கும் மேலானவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் தானே எழுந்தருளி என் சிறுமையை கருதாது என்னை தடுத்து ஆட்கொண்டமையால் இனி நாம் யாருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டேன். அவன் அடியாருக்கு அடியாரோடு சேர்ந்தோம் மேன்மேலும் ஆனந்த கடலில் குடைந்தாடுவோம் என்று கூறுகிறார். அதாவது யாவர்க்கும் தலைவனாயுள்ளவனிடம் ஆட்பட்டமையால் வேறு யாவர்க்கும் அடிமை செய்ய வேண்டுவதில்லை. சர்வ வல்லமையுள்ளவன் அவன் துணை இருக்கும் பொழுது எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. மேலும் மேலும் இன்பக்கடலில் திளைத்து கொண்டே இருப்போம் என்று கூறுகிறார். இதனால் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஆட்பட்ட பின்னர் யாவர்க்கும் அடிமைப்பட வேண்டியதில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எப்பொழுதுமே இன்பக்கடலில் திளைத்திருக்கலாம் என்று கூறுகிறார். நன்றி. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு பயன்பெற்றதற்கு மிக்க நன்றி. இறைவனுக்கும் நன்றி.